இசையால் வசமாகா இதயமுன்றோ என்று ஒரு கவிஞன் அன்றொரு நாள் கேட்டிருந்தான். அந்த கேள்விக்கு உரிய பதிலை கனடாவிலே பலர் தங்களுடைய முயற்சிகளினால் அளித்து வருகிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் இந்திராணி நாகேந்திரன். அவர் கடந்த 6 வருடங்களாக நடத்தி வருகின்ற சந்தியா ராகம் கோல்டன் சூப்பர் சிங்கர் என்கின்ற இசை நிகழ்ச்சி. இந்த இசை போட்டியில் பங்கு பெற்றுகின்றவர்களுக்கு என்னென்ன தகமைகள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதில் 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதில் ஒரு தகுதியாக அதற்கு எடுக்கப்படுகின்றது. அப்படியாயின் அந்த வயது என்பது வாழ்க்கையிலே அவர்கள் பலவற்றை தங்களுக்குள்ளே தக்க வைத்து கொண்டு தங்களுக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டு இருக்கின்ற ஒரு தருணம். இவ்வாறான போட்டிகள் நடைபெறுகின்ற போது ஏன் நாங்களும் பாடி பார்க்கலாமே, நாங்களும் அதிலே ஆடி பார்க்கலாமே என்கின்ற அந்த உணர்வை ஏற்படுத்துகின்ற இந்த சந்தியா ராகம் என்பது நான் சொன்னேனே அந்த வயதை தாண்டியும் ஒரு உற்சாகத்தை தருகின்ற அவர்களை பழைய நாட்களுக்கு முன்னைய நாட்களுக்கு அழைத்து செல்கின்ற ஒரு தருணத்தை அவர்களிடத்திலே உண்டாக்குறது. ஆகவே இது இசையிலே அவர்கள் வெற்றி பெற்று பரிசு பெறுகின்ற என்பதற்கு அப்பால் அவர்களது உள்ளங்களிலே ஒரு மாற்றம், உள்ளங்களிலே புத்துணர்ச்சி ஏற்படுகிறது, அவர்களிலே நம்பிக்கை ஏற்படுகிறது. தங்களுடைய இனிவரும் நாட்கள் இந்த இசையோடு கழியட்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை துளிர்க்கிறது. கடந்த 6 வருடங்களாக பார்த்து வருகிறேன். அதனுடைய இறுதி போட்டிகள் அப்பப்பா இந்திய தொலைக்காட்சிகளிலே நடப்பது போன்ற உணர்வை எங்களுக்கு தரும். அந்த சந்தியா ராகத்தினுடைய 6வது ஆண்டில் இறுதி சுற்று நடைபெறவிருக்கிறது. அதற்காக கனடாவிலே இந்திராணி நாகேந்திரன் அவருடைய குழுவினர், போட்டியிலே பங்குகின்ற பாடகர்கள், பக்கவாத்திய பின்னணி இசை வழங்குகின்ற இசைக்கலைஞர்கள், ரசிகர்கள் என வர்த்தக பிரமுகர்கள், ஆதரவு வழங்குவோர் என அனைவருமே மிகுந்த ஆவலோடு இருக்கின்ற நேரத்திலே நானும் அந்த நிகழ்ச்சியையும் அதில் பங்கெடுக்கின்ற பாடகிகளையும் குறிப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்ற திருமதி இந்திராணி நாகேந்திரன் அவர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நிகழ்ச்சி மூலம் எதை நாங்கள் சாதிக்கிறோம், எதை நாங்கள் பார்க்கிறோம், எது சாத்தியமாயிருக்கிறது, இதனால் இசையால் வசப்படுகின்றவர்கள் பலர் உருவாகியிருக்கிறார்கள். நான் சொன்னது போல மூத்தவர்கள், முதியவர்கள், அந்த வயது அதிகரிக்க அவர்களுடைய உற்சாகம் குறைகின்ற நேரத்தில் இசை உணர்வு அவர்களுடைய உள்ளங்களுக்கு சென்று அவர்களுக்கு மீண்டும் ஒரு 10 வருடங்கள் பின்னால் அவளை கொண்டு சென்று அந்த அவர் பாடுகின்ற பாடல் எந்த ஆண்டிலே வந்ததோ அந்த ஆண்டை நினைத்து கொள்கிறார்கள். எந்த ஜோடி அந்த பாடலை பாடுகின்றதோ அந்த ஜோடியை மனங்களை நினைத்து தங்களுடைய வாழ்களை பிற்காலத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். பழைய நினைவுகளை மீட்டெடுக்கின்றனர். ஆகவே எல்லாமே சேர்ந்த பல நன்மையான விஷயங்களை தருகின்ற சந்தியா ராகம் தொடர்ந்து 6வது ஆண்டையும் தாண்டி வெற்றி பெற வேண்டும். அதற்கான என வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.